ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இப்போ எங்கே நிற்கிறோம்னா புத்ராஜயா பிரசிடென்ட் 15 நிற்கிறோம் புத்ராஜயாவில். ஸோ நம்ம நாசி கண்டார் சடாம் சிக்னேச்சர் புதுசாக அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் கலந்து சிறப்புக்கு அழைப்பு வந்துருந்துச்சு, நம்ம அதுக்கு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆல்வேஸ் நைஸ் த ஃபுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பாலானுக்கு த்ரோ பண்ணி இருக்காங்க. மர்மானா எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மக்கள் வெள்ளத்தை வெளியெல்லாம் பாருங்க, வெளியெல்லாம் ஆள் எவ்வளோ மக்களுக்கு தெரியுது. தரம், சுவை அனைத்தும் தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழையின மக்கள். இதே தண்ணி கலக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் ஜூஸ், ஓரஞ்ச் ஜூஸ், டீ, காஃபி, நெஸ்கோஃபி எல்லாமே இருக்கு. பாருங்க கியூவை பாருங்க. நான் இப்போ அந்த கியூவை காட்டுறேன் பாருங்க, வெளியே எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. பாருங்க கறி எல்லாத்தையும் நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தம்பி சாயூர் எடுத்துருவாங்க, வெண்டிக்காய் எடுத்துருவாங்க. முடியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மக்கள் வெள்ளத்தை பாருங்க. பாருங்க மக்கள் வெள்ளத்தை எங்க வரைக்கும் பாருங்க. பாருங்க பிஏபிலாம் எல்லாம் உள்ளே இருக்காங்க. சரியா, அப்படியே நம்ம காட்டியாச்சு. பாருங்க கியூ எங்கே வரைக்கும் இருக்குது. வாவ், நினைக்கிறேன் இது 300 மீட்டர் தூரத்துக்கு இருக்கும் போல. கூட்டம் குறைய ஆள் வந்துக்கிட்டே இருக்கு. பாய் சொல்கிறாங்க பற்றிலாம். கேமராவை பார்த்து சொல்கிறாங்களா இல்லை நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால சொல்கிறாங்களான்னு தெரியல. ஓ அப்பா, நான் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க, கூட்டம் குறையவே இல்லை. ஸோ இந்த கூட்டத்தை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், இந்த கூட்டம் அங்கே போய் யூட்டன் போட்டு வருது, இங்கே ஜாயின் ஆகுது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புத்ராஜயா பிரசிடென்ட் 15 வந்தீங்கன்னாக்கா ஜாங்கா லுப்பா மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சடாம் ஒரு சிக்னேச்சர். மணி இப்போ 12:30. நான் 11 மணிக்கு வந்தேன். அப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. அலை கடல்னு திறந்து வந்திருக்க இந்த மக்களை வெள்ளத்தை பாருங்கள். அந்த மக்களை மின்னல் வேகத்தில் கவனித்து மன திருப்தியோடு அனுப்புகிறா பாருங்கள். சுவையும் கொடுத்து அங்கே தான் நிற்கிறாப்புல. காலான் பேராக் P15 பேஸில் போட்டிங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துடும். கேலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம் நீங்கள். சரியா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நாசி கண்டார் சடாம் சிக்னேச்சர் சூப்பர் ஸ்கலி பாஸ்தி நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்பி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ சுவை, தரம்.
சடாமோட சர்வீஸ் அடிக்க முடியாது. எவ்வளோ வேகமாக கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? என்ன வேகத்தில். அப்படிலாம் இல்ல. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் துவான். எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ஹிக்மத் அலி. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பேர் சொல்லுங்க தா. உங்கள் பேர் சொல்லுங்க தா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நீங்கள் 3 பேர் சிறப்பாக கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு நான் நினைக்கிறேன். அப்போ நட்பை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டால் நீங்கள் அதை பற்றி என்ன அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க? ஸோ அதெல்லாம் சொல்லுங்களேன். நட்பை பத்தியா அஜய்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்துல நம்ம படைச்சான். அதுதான் படைச்சு நம்மளுக்கு வந்து நல்ல நண்பர்களை வந்து கொடுத்தாங்க. நண்பர்கள் தான் இந்த உலகத்திலே வேல்யூவான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஓகே. யார் யாருக்கு நல்ல நண்பர் கிடைக்குதோ அவங்க வந்து உலகத்துல பெரிய கூட்டு வச்சவங்க. கண்டிப்பா. அதாவது ஈமான்ங்கிறது அது வேற. ஓகே. குடும்பங்கிறது வேற. ஓகே. அதுக்கு அடுத்தபடியா வந்து நல்ல நண்பர். அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். கண்டிப்பா. ஒரு நண்பர். ஆமா. நல்ல நண்பர் கிடைச்சிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ஆரம்பங்கள்ல இருந்து. அதே மாதிரி உலகத்துல பிறந்து நீங்க பிறக்கிறது ஏழையா பிறந்தீங்கன்னா அதுல தப்பு கிடையாது. கண்டிப்பா. ஆனா நீங்க இறந்து போகக்கூடிய நேரத்துல ஏழையாகவும்
ஒரு நல்ல நண்பர் இல்லாம நீங்க இறந்து போனீங்கன்னா அது உங்களோட தப்பு. கண்டிப்பா. அதனால இன்ஷால்லா ஓகே. சூப்பரான மாப்பிள்ள நல்லா இருக்கியா? ஓகே. எல்லாரும் ஒரே வேலை வேலை வேலைன்னு இருக்காங்க. கண்டிப்பா. உங்க நண்பர்களுக்கு அதாவது வியாபாரத்துக்கு குடும்பத்துக்கு போக ஓகே. நண்பர்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த உலகத்தில் உங்களுக்கு அதாவது சொந்த பந்தங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரே உறவு நட்பு மட்டும். நட்புக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக கிடைப்பாங்க. கண்டிப்பா. அது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். சந்தோஷம். என்னோட கருத்து என் நண்பர்கிட்ட கேளுங்க. நீங்க எதுவும் கருத்து சொல்றீங்களா? சுருக்கமா? அதாவது 5 வருஷம் ரொம்ப ஆமோதிக்கிறேன். ஒரு நல்ல நட்பு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு நல்ல என்னன்னா ஒரு ஆட்ரிலின் பார்ப்போம், ஒரு எனர்ஜி வரும். அதனால் எப்போதும் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மனம் தொடர்ந்து பேசிக்குவோம். நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சில குறை நிறைகள் இருந்தால் நாங்கள் இங்கே போய் அங்கே பேசிக்குவோம். கண்டிப்பாக. வேகமாகவும் பேசுவோம், கொஞ்சம் அன்பாகவும் பேசுவோம். ஓகே, சந்தோஷம். 1000 இருந்தாலும் நட்பை விட்டு கொடுக்கூடாது. 1000 இருந்தாலே நட்பை விட்டு கொடுக்கூடாது. கரெக்டாக சொன்னாப்புல. 1000 இருந்தாலே நட்பை விட்டு கொடுக்காது. காசு பணங்கிறது அப்பாற்பட்டது நட்பு. கற்பியா? காசு பணங்கிறது அப்பாற்பட்டது. கண்டிப்பா. அந்த நட்புங்கிறதுக்கு வந்து ஒரு மரியாதை எப்பவுமே நம்ம வச்சிருக்கோம். கண்டிப்பா. நம்மளோட ஸ்டேட்டஸை பார்க்காது. கண்டிப்பா. நீங்க பணம் காசு இருந்தா அது உங்களோட. கண்டிப்பா. எல்லாமே ஒரு காசு இருக்கு இல்லையா? ஆனா நட்புங்கிறது அந்த இதயத்துல இருந்து வரும். கண்டிப்பா. அதை வந்து ஃபாலோ பண்ணி இன்ஷால்லா எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, இன்ஷால்லா. நல்ல சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஓகே தான். ஓகே. மச்சான்